இன்னைக்கு எபிசோட்ல இனியா காலேஜ்ல இருந்து ஏதாவது சொன்னாங்களான்னு ஏன் அம்மா அத்தனை தடவை கேட்டாங்க. ஒருவேளை தெரிஞ்சிருக்குமோன்னு யோசிச்சுட்டு இருக்கா. அம்மாவுக்கு தெரியாம டேடியை கூட்டிட்டு போறது தப்புதான், ஆனா வேற என்ன பண்றதுன்னு புலம்பிட்டு இருக்கா. கோபி இனியாவுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்காரு. பாக்யா ரூமுக்கு வந்ததும் இனியா அப்புறம் பேசுறேன்னு காலை கட் பண்ணிடுறா. யாரோட பேசிட்டு இருந்தேன்னு பாக்யா கேக்குறாங்க. உன் டேடி கூட தான் பேசிட்டு இருந்தியா? நாளைக்கு வந்துருவீங்கல்லன்னு கேட்ட. உங்க டேடி எங்க வராருன்னு கேக்குறாங்க. காலேஜுக்கா? உங்க பிரின்சிபால் பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்கல்ல, எனக்கு பதிலா அவரை கூட்டிட்டு போறியான்னு கேக்குறாங்க. எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சியா? உன் காலேஜ்ல என் நம்பர் தான் கொடுத்துருக்கேன், அங்க என்ன நடந்தாலும் எனக்கு தான் மெசேஜ் வரும்னு சொல்றாங்க. இந்த விஷயம் எல்லாம் என்கிட்ட சொல்லாம உன் டேடியை கூட்டிட்டு போலான்னு நினைச்சியா? ஏன் என்கிட்ட சொல்லலன்னு பாக்யா கேக்குறாங்க. சொல்ல பயமா இருந்துச்சுன்னு இனியா சொல்றா. வீட்டுல சொல்ல பயமா இருக்குன்னு இது வரைக்கும் எத்தனை பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்க, திரும்ப திரும்ப ஏன் அதையே பண்றேன்னு கேக்குறாங்க. நாளைக்கு காலேஜுக்கு நான் தான் வருவேன், வேற யாரும் எல்லாம் வர வேண்டாம்னு சொல்றாங்க. கோபி ராதிகா கிட்ட நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டதுல இருந்து ஒரே நர்வஸா இருக்கு, அதை பத்தி நினைச்சாலே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னு சொல்றாரு. நீ மட்டும் சரியான நேரத்துக்கு அங்க போயிருக்கலன்னா என்ன ஆயிருக்கும்னு சொல்றாரு. என்ன இருக்கும், உங்க பொண்ணை ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிருப்பாங்க, பேப்பர்ல எல்லாம் வந்திருக்கும், அப்புறம் குடும்பமா அசிங்கப்பட்டிருப்பீங்கன்னு ராதிகா சொல்றாங்க. என்னதான் நமக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் இனியாவுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சல்ல, நீ கிரேட்னு கோபி சொல்றாரு. நடந்த விஷயம் எல்லாம் காலேஜுக்கு தெரிஞ்சிடுச்சான். நான் நாளைக்கு இனியாவோட காலேஜுக்கு போறேன், நீயும் கூட வரியான்னு ராதிகா கிட்ட கேக்குறாரு. இவ்வளோ அசிங்கப்பட்டும் நீங்க அங்க போவீங்க, இதுல என்ன வேற கூப்பிடுறீங்களா? எப்படி வெக்கமே இல்லாம கூப்பிடுறீங்கன்னு ராதிகா கேக்குறாங்க. பாக்யாவும் இனியாவும் காலேஜ் போகிறதுக்காக ரெடி ஆயிட்டாங்க. கூட நாங்களும் வருவோம்னு தாத்தா பாட்டி அடம் பிடிக்கிறாங்க. அப்புறம் காலேஜுக்கும் வந்துடுறாங்க. பிரின்சிபால் பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. எங்க காலேஜ் பொறுத்த வரைக்கும் படிப்பு செகண்டரி தான், டிசிப்ளின் தான் முக்கியம், நீங்க டிசி வாங்கிக்கிட்டு உங்க பொண்ணை வேற காலேஜ்ல சேர்த்துக்கோங்கன்னு சொல்றாங்க. டிசி எல்லாம் கொடுத்தா இனியோட லைஃபே போயிடும், வேண்டான்னு பாக்யா கெஞ்சிட்டு இருக்காங்க. நீங்க என்ன சொன்னாலும் கேட்கறதா இல்ல, கிளம்புங்கன்னு பிரின்சிபல் சொல்றாங்க. இவங்க எல்லாரும் டிசி கொடுத்துடாதீங்கன்னு கெஞ்சிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம்.